வணக்கம். அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை மிகுந்த மருத்துவ குணம் உள்ளது. இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம துவரம்பருப்பு போட்டு இல்லை பாசிப்பருப்பு போட்டு எப்படி சாம்பார் வைக்கலாம், ருசியான சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம வயிற்றில் உள்ள ஏற்படுகின்ற அஜீரண கோளாறு, வயிற்று புண்ணு, அதே மாதிரி வயிற்று புண்ணு, வாயில் வருகின்ற அந்த அக்கிங்கிற அந்த புண்ணு, இதெல்லாமே குணப்படுத்துங்க. இது ரொம்ப குடலுக்கு ரொம்ப உகந்த கீரை மணத்தக்காளி கீரை. இதில் இரும்பு சத்து, விட்டமின் சி, இ முதலியவைலாம் இருக்குது. இந்த கீரையை பெண்கள் அதிகம் சாப்பிட்றதுனால கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்யுதுங்க இந்த கீரை இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு பொடி நம்ம சாம்பாருக்கு செஞ்சு சேர்த்தோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பச்சரிசி 1/2 ஸ்பூன் சேர்த்து 3ஐயும் நல்லா வறுத்துக்கிட்டு பொடி பண்ணி அந்த சாம்பாரோட கலக்கும்போது மிகுந்த சுவையாக இருக்குது. நான் பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்து அதில் 2 தக்காளி போட்டு குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிக்கிட்டு இதில் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நமக்கு காரம் வேணும்னா நம்ம பருப்போட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம சாம்பாருக்கு போடுற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொருளை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். உரல் இடித்து எடுத்துக்கணும். இடித்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு வருது. இப்போது அந்த மணத்தக்காளி கீரையை நம்ம சேர்த்துக்குவோம். மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம குக்கரில் அவிச்சு வச்சுருக்க பருப்பு, தக்காளி இதோங்களோட இதில் தேவைன்னா நம்ம பச்சை மிளகாவும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிறேன். இப்போ வதக்கி வச்சுருந்த நம்ம அந்த மணத்தக்காளி கீரையை நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி விடணும். கொதி விட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கொதி விடணும். கொதித்து வரும்போது நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பவுடரை லேசாக தூவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். நல்ல டேஸ்ட்டாக ருசியாகவும் இருக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சாம்பாரை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பொடியை தூவுறேன். கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக, எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இந்த கீரை மிகுந்த மருத்துவ குணம் உள்ள கீரைங்க. அதனால் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க. அன்னமிட்டு சேனல் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.